திருநெல்வேலி மாவட்டம் அருகே 1000க்கும் மேற்பட்ட கரிவேல மரங்கள் சூழ்ந்துள்ள இந்த குளத்தில் கடந்த சில மாதங்களாக பல அரிய வகை பறவை இனங்கள் வெளிநாட்டில் இருந்து வர தொடங்கியுள்ளன. அது பற்றிய செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் பறவை இனங்களை பாதுகாக்கின்ற வகையில் வேடந்தாங்கல், கூத்தன்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வனத்துறையின் பறவைகள் சரணாலயமாக கண்டறியப்பட்டு உள்நாடு மற்றும் பிற நாடுகளிலிருந்து வரும் பறவை இனங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்துள்ள பெருங்கோட்டூர் கிராமத்தில் உள்ள பெரிய குளத்தில் கடந்த சில மாதங்களாக பல அரிய வகை பறவை இனங்கள் வரத் தொடங்கியுள்ளன. இதற்கு அங்கு நிலவும் தட்பவெப்ப நிலையே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அந்த குளத்தில் பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் சரணாலயம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒத்துழைக்கணும். சரணாலயம் வைக்கிறதுக்கு சான்ஸாக இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த குளத்தில் எதுலேயும் அந்த பறவைகளுக்கு ஒரு சான்ஸு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்குள்ள தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த செங்கல் நாரை, வெள்ளை நாரை, கருப்பு நாரைகள் இனப்பெருக்கத்திற்காக இங்கு வருகின்றன. அவைகள் இங்கு கருவேல மரங்களில் கூடு கட்டி அதில் தங்கள் முட்டைகளை அடைகாக்கின்றன. சங்கரன்கோவில் பகுதியில் இதுவரையில் எங்கும் இல்லாத வகையில் பெருங்கோட்டூர் பெரிய குளத்தில் தஞ்சமடைந்துள்ள இந்த வெளிநாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கே பறந்து செல்வதும் குளத்தை சுற்றிலும் வட்டமடிப்பதுடன் கரிவேல மரங்கள் பகுதியில் ஆட்டு மந்தை போன்று கூட்டமாக அணிவகுத்து நிற்பது தமிழகத்தில் கோடியக்கரை வேடந்தாங்கலை அடுத்து பெருங்கோட்டூரை ஒரு மிகச்சிறந்த பறவைகள் சரணாலயமாக மாற்றியுள்ளதற்கான அடையாளம் என்றே கூறலாம். நாரை, செங்காரை, கருப்பு நாரை, சிவப்பு நாரைன்னு பல விதமான பறவைகள் வந்திருக்கு. இப்போ பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படுதாங்க நல்ல பறவைன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பருவ காலத்தில் சரியான மழை இல்லாத காலத்தினால தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு அதனால் பறவைகள் கொஞ்சம் உணவு இல்லாமல் அப்படியே அங்கங்கே இருக்குது. வெளிநாட்டு பறவைகள், பூந்தங்குளம், வேடந்தாங்கல் ஆகிய பறவைகளை சேர்ந்த பறவைகள் அனைத்து அரிவகையான பறவைகள் இருக்கின்றன. இந்த பறவைகள் தண்ணீர் இன்று வாடுகின்றன. பாதுகாத்து சரணாலயம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீர் சூழ்ந்த ரம்யமான இடத்தில் இனப்பெருக்கத்திற்காக குவிந்துள்ள பல ஆயிரம் வெளிநாட்டு பறவைகளை சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து செல்கின்றனர். அரசு பார்த்து இதுக்கான பாதுகாப்புக்கு ஒரு சுற்றுலாத்தலமாவோ அல்லது பறவைகளுக்கு உண்டான ஏதாவது பாதுகாப்புக்கான வசதிகளோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனவே தமிழக அரசு பெருங்கோட்டூரிலும் பறவைகள் சரணாலயத்தை உருவாக்கி இப்பகுதியை சுற்றுலாத்தலமாக உருவாக்கி பறவைகள் இனங்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 செய்திகளுக்காக சங்கரன்கோவிலிருந்து கணேஷ்.